அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த மாத ஏகாதசியை ஆழமகி ஏகாதசி என்று கூறுவர். இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. மகா விஷ்ணுவால் போற்றப்படும் இந்த விரதம் மிக முக்கியமான விரதமாக பார்க்கப்படுகிறது. ஏகாதசி விரதத்துக்கு முந்திய விரதமில்லை, காயத்ரிக்கு மந்திரத்துக்குரிய மந்திரம் வேறு எதுவுமில்லை என்பது சான்றோர்களின் வாக்கு. அந்த வகையில் இந்த பங்குனி ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை விரதம் இருந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நம் வாழ்வில் வளமும் நலமும் தந்தருள்வார் என போற்றப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசையும் பௌர்ணமியும் வரும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி வரும் நாட்களில் ஏகாதசி திதி வரும். இதை வளர்பிற ஏகாதசி என்பார்கள். அதேபோல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி வருகின்ற நாட்களில் ஏகாதசி திதி வரும். இதனை தேய்பிற ஏகாதசி என்பார்கள். வளர்பிற ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி என்பார்கள். தேய்பிற ஏகாதசியை கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்பார்கள். மாதந்தோறும் ஏகாதசி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது. இது மிக முக்கியமான ஏகாதசி என பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ஆழமகி ஏகாதசி என போற்றப்படுகிறது. ஏகாதசி என்று மிக முக்கியமாக போற்றப்படுவதால் இது ஏகாதசியாக பார்க்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பதும் பெருமாளை சிருஷ்டிப்பதும் மகா புண்ணியம் என போற்றப்படுகிறது ஆச்சாரியர் பொதுமக்கள். இதேபோல் பங்குனி மாதத்தில் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் ஏகாதசி விசேஷமானவையாக பார்க்கப்படுகிறது. தேய்பிறையில் வரும் ஏகாதசியை விஜயா ஏகாதசி என்பார்கள். வளர்பிறையில் வரும் ஏகாதசியை ஆழமகி ஏகாதசி என்பார்கள் என பெரியோர்கள் கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் ஏகாதசி ஆழமகி ஏகாதசி. இந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் ஏராளம். இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு வீட்டில் இருக்கும் நெல்லி மரம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து நீர் தெளித்து சந்தன குங்குமம் இட்டு சுற்றி வந்து நமஸ்கரிக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இந்த மரத்தடியில் தூய்மை செய்யப்பட்ட இடத்தில் ஸ்ரீ பரசுராமரின் திருவடிவத்தை வரைந்து கலச பிரதிஷ்டை செய்து பிரார்த்தனை செய்பவர்கள் உண்டு என்கிறார்கள் ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார்கள். நெல்லி மரத்தை 3 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். நெல்லி மரம் இல்லாத நிலையில் வீட்டு பூஜை அறையில் வணங்கி வழிபட்டுவிட்டு சர்க்கரை பொங்கல் மற்றும் புளியோதரை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். துளசி செடி வளர்த்து வந்தால் துளசி செடிக்கு சந்தனம் குங்குமம் இடலாம். 3 முறை வலம் வந்து வேண்டிக் கொள்ளலாம். இதனால் கோதானம் செய்த பலன் கிடைக்க பெறலாம் என்பது ஐதீகம். இது முக்கியமாக ஏகாதசி நாட்களில் அரிசி உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாட்களில் நீங்கள் அனுதினமும் விஷ்ணு பெருமானையே நினைத்து நீங்கள் போராடி கொண்டு இருக்க வேண்டும். பச்சை தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும். குறிப்பாக பங்குனி வளர்பிற ஏகாதசி தினத்தில் லட்சுமி தேவியின் அம்சமான நெல்லி மரத்திற்கடியில் பூஜைகள் செய்து வழிபடுவதால் இதற்கு ஆழமகி ஏகாதசி என பெயர் உண்டானது. பங்குனி மாதத்தில் இந்த வளர்பிற ஏகாதசியில் ஏகாதசிக்கு ஆழமகி ஏகாதசி என்று பெயர். ஆழமகி ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து திருமாலை வழிபட பசுதானம் செய்த பலன் கிடைக்கும். இவ்விரதத்தை மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் கிடைக்கும். அதுபோல இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாள் மிக மிக முக்கிய நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்ட பின்பு வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் அல்லது அருகில் எங்கேனும் நெல்லி மரம் இருக்கும் பட்சத்தில் அம்மரத்திற்கு தீப தூப ஆராதனை காட்டி லட்சுமி தேவியின் மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும். உடல்நிலை நன்கு உள்ளவர்கள் இந்த தினத்தில் காலை முதல் மாலை வரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். அல்லது துளசி இலைகளை இடைப்பட்ட தீர்த்தனை நீர் அருந்த இருக்கலாம். முக்கியமாக இந்த நாட்களில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அன்றைய நாள் முழுவதும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் விஷ்ணு புராணம் போன்றவை பாராயணம் செய்வது நல்லது. மாலையிலும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டிற்கு திரும்பி பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மேலும் இந்த ஆழமகி ஏகாதசி தின நாட்களில் ஒரு கலசை 7 வகையான தானியங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நீங்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களும் சிறப்பான வெற்றிகளை பெற்று மிகுந்த நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு வாழ்வில் கடன் பற்றாக்குறை போன்றவை ஏற்படாமல் தடுக்கும். 1000 பசுக்கள் தானம் செய்த பலன் இந்த நாட்டில் விரதம் இருப்பதால் கிடைக்கப் பெறலாம்.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.